ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான ஒரு மசாலா வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கும்போதே கலர் நல்லா அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குது. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் முறுமுறுன்னு இருக்குது. இந்த வடையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு. இது செய்கிறதுக்காக 1 கப் கடலைப்பருப்பு, இது சரியாக ஒரு 200 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நல்ல பருப்பு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இந்த ஊறின இந்த பருப்பை தண்ணியெலாம் எதுவும் இல்லாமல் வடிகட்டி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை அரைக்க ரெடி பண்ணலாம். அரைக்கிறதுக்காக 1 மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்து ஒன்றாவே நம்ம கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போது அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கரகரப்பாக இருந்தால் தான் வடை நல்லா சாஃப்டாக உள்ளாகவும் நல்லா வெளி சைடு கிறிஸ்பியாகவும் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனல் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஸ்பெஷல் வடைக்கான இன்க்ரீடியன்ட் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஸ்பெஷல் கீரை தான். கீரை நான் பாலக்கீரை சேர்த்துருக்கேன். 1 கையளவு பாலக்கீரை. 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கையளவு கீரை கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதையும் நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. நம்ம உப்பு ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்கோம், அதனால் அப்படியே இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் எல்லாத்தையும். உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டு சிலர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி விட்டாப்பில் ஆகிடும். தண்ணி விடும்போது நமக்கு வெளி சைடு நல்லா அந்த கிறிஸ்பி கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிடுறது. இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு டக்குன்னு எடுத்து தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருட்டி வச்ச எல்லாத்தையும் உள்ளங்கையில் வச்சு ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபார்ம் பண்ணி அப்படியே தட்டி எண்ணெயில் போட வேண்டியது தான். நீங்கள் பாலக்கீரை தான் சேர்க்கணுன்னு கிடையாது, எந்த வகை கீரையானாலும் இந்த வடையோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக நல்லா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போது 2 பக்கமும் ஈவனாக நல்லா கோல்டன் கலரில் வேகிற வரைக்கும் நம்ம டைம் கொடுத்து பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரில் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். இதே போல் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் வடையாக தட்டி செஞ்சு எடுத்து வீட்டில் சர்வ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.